ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல காரசாரமான சூப்பரான ஈஸியாக செய்யக்கூடிய நண்டு கிரேவி தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நண்டு கிரேவி பண்ணுறதுக்கு பேன் அடுப்பில் வச்சு சட்டி காய்ச்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காய்ச்ச உடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்ச உடனே கறிவேப்பிலை போட்டுக்கலாம். பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் கிரேவி நிறைய வேணும், அதுக்காக நிறைய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். 6 வெங்காயம் சேர்த்துருக்குறேன். வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், 1 கிலோ நண்டு வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம். அதை இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற மசாலாவில் சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனோடனே அரைச்சி வச்சுட்ட தக்காளி சேர்த்துக்கலாம். 4 தக்காளி பழம் அரைச்சி ஊற்றி இருக்கிறேன். இப்போ அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கட்டும். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூடவே காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கரம் மசால் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன். எல்லா மசாலாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடலாம். பாருங்கள், 1 கிலோ நண்டு வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம். அதை இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற மசாலாவில் சேர்த்துக்குவோம். அது கூடவே கொதிக்கிற தண்ணி, நல்ல சூடான தண்ணி 1 டம்ளர் அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு தடவை நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு முக்கால்வாசி ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருந்தோன்னா ஃபுல்லாக ரெடி ஆயிரும். பாருங்கள், அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, இடியாப்பம், புட்டு, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். சாப்பாடு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.